வணக்கம். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது நேற்றைய கண்டினியூஷன் தான். நம்ம நேற்று பார்த்தோம் 3 டைப்ஸ் ஆஃப் ஜோன்ஸ் இருந்ததுன்னு பார்த்தோம். ரூட் சிஸ்டத்தில் இட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 டைப் ஆஃப் ஜோன்ஸ்னு பார்த்தோம். ஒன்று மெரிஸ்டமேட்டிக் ஜோன், இன்னொன்று ஜோன் ஆஃப் இலாங்கேஷன், இன்னொன்று ஜோன் ஆஃப் மெச்சுரேஷன் பார்த்தோம். இப்போ அதான் பார்க்க போகிறோம், டைப்ஸ் பார்க்க போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மெரிஸ்டமேட்டிக் ஜோன். மெரிஸ்டம்னால அது அந்த இடத்துல செல் டிவிஷன் ஆகும். அது பேர் அது க்ரோத் ரீஜன் இருக்கிற இடம் தான். இட் லைக்ஸ் ஜஸ்ட் அபவ் தி ரூட் கேப்பு. இது அந்த ரூட் கேப்புக்கு மேலே இருக்கும். அடுத்து மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் ஆக்டிவ்லி டிவைட் அண்ட் கண்டினியூஸ்லி இன்க்ரீஸ் இன் நம்பர். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா செல்ஸ் வந்து கண்டினியூஸாக டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது வளரக்கூடிய ரீஜன். அதான் பார்த்திங்கன்னா ரீஜன் ஆஃப் க்ரோத்துன்னு கூட சொல்லலாம். இங்கே ரீஜன் ஆஃப் செல் டிவிஷன் கொடுத்துருக்குறோம், ரீஜன் ஆஃப் க்ரோத்துன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த இடத்துல வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து திஸ் இஸ் மெயின் க்ரோயிங் டிப் ஆஃப் தி ரூட், அதுதான் க்ரோத் ஆகிற இடம். அடுத்து ரெண்டாவது ஜோன் பாருங்கள், ஜோன் ஆஃப் இலாங்கேஷன். இட் லைக்ஸ் ஜஸ்ட் அபவ் தி மெரிஸ்டமேட்டிக் ஜோன். மெரிஸ்டமேட்டிக் ஜோனுக்கு மேலே இருக்கிறதா அந்த, அதாவது மெரிஸ்டமேட்டிக் ஏரியானா அந்த இடம் வந்து செல் டிவிஷன் ஆகிற இடம். அந்த செல் டிவிஷனான செல் வந்து இலாங்கேஷன் ஆகுது. அதுக்கு பேர் தான் ஜோன் ஆஃப் இலாங்கேஷன். அதாவது பெருசாகிறது. இலாங்கேஷன் நீள்வாக்கில் பெருசாகிறது. Elongated cells, the cells increase the length and cause enlargement of the root. அந்த அதாவது என்லார்ஜ் ஆகுது, பெருசாகுது. அதுதான் இந்த ஜோன் ஆஃப் இலாங்கேஷன். மூணாவது மெச்சுரேஷன். இப்போ இலாங்கேஷனான அதாவது என்லார்ஜ் பண்ண பெரிய செல்கள், பெரிய சைஸில் பெரியதில் அதுலையா அந்த செல்கள் மெச்சூர் ஆகுது. அதுக்கு பேர் தான் ஜோன் ஆஃப் மெச்சுரேஷன். இட் லைக்ஸ் அபவ் தி ஜோன் ஆஃப் இலாங்கேஷன். இது வந்து இட் லைஸ் வந்து அதுக்கு மேலே இருக்குது, இலாங்கேஷன் ஜோனுக்கு மேலே இருக்கிறது. இங்கே மெச்சூர் டிஃப்ரென்சியேட்டட் செல்ஸ்லாம் காணப்படுது. தட்ஸ் ஆல் 3 ஜோன்ஸ் இருக்குது, பார்த்துருக்குறோம். அடுத்து பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் ரூட் சிஸ்டம். 2 வகையான ரூட் சிஸ்டம் இருக்குது. ஒன்று டேப் ரூட் சிஸ்டம், இன்னொன்று அட்வான்டேஜஸ் ரூட் சிஸ்டம். 2 வகை இருக்குது. we are going to see one by one. Tap root system, primary root is the direct prolongation of the radical. எல்லாமே ரேடிக்கல்லேருந்து தான் உருவாகும். ப்ரைமரி ரூட் இஸ் டிரெக்ட் ப்ரொலாங்கேஷன். நேரடியாக ரேடிக்கல்லேருந்து வரக்கூடியதான் அந்த ப்ரைமரி ரூட். when the primary root persists and continues to grow as in dicotyledons, it forms the main root of the plant and is called tape root. இப்போ இதெல்லாம் டேப் ரூட் சிஸ்டம் எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து டைகாட்டில் தான் இருக்கும். இந்த அட்வான்டேஜஸ் வந்து எங்கே இருக்கும், மோனோகாட்டில் இருக்கும். இப்போ இந்த டேப் ரூட் எங்கேருந்து வருது பாருங்கள், ரேடிக்கல்லேருந்து வருது. அப்புறம் இந்த அடுத்த பாயிண்ட் பாருங்கள், இட் ஃபார்ம்ஸ் தி மெயின் ரூட். இதுதான் மெயின் ரூட்டாக மாறுகிறது. அண்ட் ஆஃப் தி பிளான்ட் இஸ் கால்டு டேப் ரூட். டேப் ரூட் ப்ரொடியூசஸ் லேட்ரல் ரூட்ஸ் இருக்கும். இப்போ ப்ரைமரி ரூட் இருக்கும், அப்புறம் செகண்ட் ரூட் இருக்கும், டெர்ஷியர் ரூட்ஸ் இருக்கும், பிரான்ச்சஸாக இருக்கும். அதனால தான் அது பேர் டேப் ரூட்னே பேர். லேட்ரல் ரூட்ஸ் அலாங் வித் பிரான்ச்சஸ் டுகெதர் கால்டு செகண்ட் ரூட்ஸ். பாருங்கள், ப்ரைமரி ரூட்ஸ், செகண்ட் ரூட்ஸ், ஈவன் டெர்ஷியர் ரூட்ஸ் கூட இருக்கும். அதனால தான் இது பேர் டேப் ரூட் சிஸ்டம்னு சொல்லிக்கிறோம். அடுத்து ரெண்டாவது பாருங்கள், அட்வான்டேஜஸ் ரூட்ஸ். root developing from any part of the plant part is other than the radical. அங்கே பார்த்திங்கன்னா ரேடிக்கல்லேருந்து டிரெக்டாகவே உருவாகக்கூடிய ரூட்டுக்கு பேர் தான் டேப் ரூட்னு பார்த்தோம். இங்கே அதர் தென் தி ரேடிக்கல் இல்லாமல் வேறு இடத்துல எந்த பார்ட்லேருந்து கூட ரூட்ஸ் வரும். அதுக்கு பேர் தான் அட்வான்டேஜஸ் ரூட்ஸ்னு பேர். இட் மே டெவலப் ஃப்ரம் தி பேஸ் ஆஃப் தி ஸ்டெம் ஆர் நோட்ஸ் ஆர் நோட்லேருந்து வரலாம், இன்டர்நோட்லேருந்து வரலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், மான்ஸ்ட்ரா டெலிகோசா, அப்புறம் பைப்பர் நைக்ரம். In most of the monocots, the primary root of the seedling is short-lived and lateral roots arise from the various regions of the plant body. These branches of thread-like roots nearly equal in size and are collectively called fibrous roots. அது பஞ்ச் மாதிரி இருக்கும், அதனால தான் இது ஃபைப்ரஸ் ரூட்னு சொல்கிறோம். ஜென்ரலி ஃபவுண்ட் இன் கிராஸஸில் இருக்கும். ஒரைசா சட்டைவா எக்ஸாம்பிள் பாருங்கள், எலுசின் கொரக்கனா. ஒரைசா சட்டைவா, எலுசின் கொரக்கனா. இது வந்து நம்ம ரெண்டு டைப் ஆஃப் ரூட்ஸ் பார்த்துருக்குறோம். அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரூட் பெர்ஃபார்ம்ஸ் 2 kinds ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், நேம்லி ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ப்ரைமரி ஃபங்க்ஷன் என்னது, செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் என்னது பாருங்கள். ப்ரைமரி ஒரு ரூட்டோட முக்கியமான வேலையே ப்ரைமரி தான். அது பேர் அது என்ன வேலை அப்படின்னா அப்சார்வ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் தான்.
அந்த ரூட் எந்த ரூட்டாக இருந்தாலும் அது என்ன செய்கிறது அப்படின்னா முதல்ல தண்ணியை உறிஞ்சுகிறது, மினரல் அதாவது சத்துக்களை உறிஞ்சுகிறது. அப்புறம் ஹெல்ப் டு ஆங்கர் தி பிளான்ட் ஃபர்ம்லி இன் தி சாயில். ரெண்டாவது பாயிண்ட் முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து இது வந்து பூமியில் அது சரியாக ஊன்றிக்கொள்வதற்கு, அதுதான் ஹெல்ப் டு ஆங்கர் தி பிளான்ட் ஃபர்ம்லி இன் தி சாயில். பூமியில் மண்ணில் அது ஊன்றிக்கொள்வதற்கு பயன்படுகிறது. இது பிரைமரி ஃபங்க்ஷன். செகண்டரி ஃபங்க்ஷன் பாருங்கள். In some plants, roots perform additional functions. They are called secondary functions. To perform additional functions, structure of roots are modified. இப்போ additional functionsன்னு சொல்கிறோம். additional அதாவது சில அதர் தென் தி அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் ஆங்கர், அது இல்லாமல் சில ரூட்ஸ்கள் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாம், ஃபுட்டை ஸ்டோரேஜ் பண்ணலாம். அது மாதிரி இருக்கிறது தான் இந்த மாடிஃபிகேஷன்ஸ்னு பேர். அந்த மாடிஃபிகேஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ரூட். முதல்ல டேப் ரூட்டில் மாடிஃபிகேஷன் என்னென்ன பாருங்கள். ஸ்டோரேஜ் இப்போ தான் சொன்னேன் இல்லையா, ஸ்டோரேஜ் ஃபுட்டு. அது கோனிக்கல், அடுத்து ஃபியூசிஃபார்ம், அடுத்து நேபிஃபார்ம். இந்த டேப் ரூட் சிஸ்டத்தில் 3 வகையான மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஒன்று கோனிக்கல் ரூட், ரெண்டாவது ஃபியூசிஃபார்ம், மூணாவது நேபிஃபார்ம். பாருங்கள், கோனிக்கல்னால் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த கேரட் பாருங்கள் கோன் மாதிரி இருக்கு இல்லையா, கூம்பு வடிவத்தில் இருக்குது. அடுத்து பாருங்கள் ஃபியூசிஃபார்ம், அதாவது பாருங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள் முள்ளங்கி ரேடிஷ். இது பாருங்கள் ஒரு எண்டு வந்து பல்ஜாகவும் இன்னொரு ரெண்டு டேப்பராகவும் இருக்குது. இதுக்கு பேர் ஃபியூசிஃபார்ம்னு பேர். அடுத்து பாருங்கள் மூணாவது நேபிஃபார்ம். இது ஒரு எண்டு ஒரு ப்ராடாக இருக்குது, இன்னொரு எண்டு சடனாக டேப்பராக எடுக்குது. இதுக்கு பேர் தான் நேபிஃபார்ம்னு பேர். எக்ஸாம்பிள் ஒன்று பாருங்கள், தீஸ் ஆர் கோன் லைக். ஃபஸ்ட்டு கோனிக்கல் ஷேப் வந்து தீஸ் ஆர் கோனிக்கல் லைக் broad at the upper end and கிராஜுவலாக டேப்பராக இருக்குது. பாருங்க, இது வந்து ஒரு எண்டு வந்து பல்ஜாக இருக்குது, இன்னொரு ரெண்டு சடனாக இது வந்து ரெண்டு பக்கம் ஈவனாக ஒரு டேப்பராக இருக்குது. பாருங்க, கோனிக்கலில் தே ஆர் கோன் லைக் broad at the upper end and gradually tapering the lower end. எக்ஸாம்பிள் டேக்கஸ் கரோட்டா, கேரட். அடுத்து ஃபியூசிஃபார்ம் பாருங்கள், தீஸ் ரூட்ஸ் ஆர் ஸ்வெல்லன் இன் தி மிடில் தான் ஸ்வெல்லனாக இருக்குது, அண்ட் அட் தி போத் சைடு வந்து டேப்பராக இருக்குது. எக்ஸாம்பிள் ரஃபனஸ் சட்டைகஸ், அதாவது முள்ளங்கி. அடுத்து நேபிஃபார்ம் இப்போ தான் நான் காமிச்சேன், அதாவது பீட்ரூட், பீட்டா வல்காரிஸ். தீஸ் ரூட்ஸ் ஆர் ப்ராட் அட் தி அப்பர், ரொம்ப ப்ராடாக இருக்கும், சடன்லியே டேப்பர் எடுத்து அட் தி அதர் எண்டு. எக்ஸாம்பிள் பீட்டா வல்காரிஸ், அதாவது பீட்ரூட். அடுத்து பி வந்து பாருங்கள் ப்ரீத்திங் ரூட். சில ரூட்டுகள் வந்து ப்ரீத் பண்ணுது, அதாவது ரெஸ்பிரேஷன் பண்ணுது. ப்ரீத்னா ரெஸ்பிரேஷன், சுவாச வேர்கள். தமிழ் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா சுவாச வேர்கள். சம் மேங்க்ரூவ் பிளான்ஸ் லைக் அவிசீனியா, ரைசோபோரா, ப்ரூக்ரியா டிவலப் ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ரூட்ஸ். பாருங்கள், இதெல்லாம் மேங்க்ரூவ் பிளான்ட்ஸ், அதாவது சதுப்பு நிலத்தில் வாழக்கூடிய தாவரங்கள். எக்ஸாம்பிள் அவிசீனியா, ரைசோபோரா, ப்ரூக்ரியா. தீஸ் டெவலப் எ ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ரூட்ஸ். இதெல்லாம் நெகட்டிவ்லி ஜியோட்ராபிக்காக இருக்கும். பொதுவாக ரூட்ஸ் ஆர் பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிக், பட் தீஸ் breathing roots are negatively geotropic for respiration because of the soil becomes saturated with water and aeration is very poor. இந்த சாயில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஏரேஷன் இருக்காது, அதாவது அந்த ஒரு போர், அதாவது நம்ம பொதுவாக சாயில் வந்து பார்த்திங்கன்னா போர் இருக்கும், சின்ன ஓட்டைகள் கேப்பிலரிஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் இந்த சாயிலில் இருக்காது. அதனால் ஏரேஷன் வந்து வெரி புவராக இருக்கும். அதனால் இந்த ரூட் வந்து நெகட்டிவ்லி ஜியோட்ராபிக்காக வளர்கிறது. They have a number of breathing pores on nematophores for exchanging the gases. For exchange, அதாவது gaseous எக்ஸ்சேஞ்சுக்காக தான் இந்த ரூட்ஸ் இருக்கிறது. இதுக்கு பேர் தான் ப்ரீத்திங் ரூட்னு பேர். தட்ஸ் ஆல் அபவுட் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரூட்டு. அதில் மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் டேப் ரூட்டு. தென் வி பாஸ் ஆன் டு அட்வான்டேஜஸ் ரூட் மாடிஃபிகேஷன். இப்போ டேப் ரூட்டில் எப்படி நம்ம ரூட் மாடிஃபிகேஷன் ஆச்சுன்னு பார்த்தோம். அதே மாதிரி அட்வான்டேஜஸ் ரூட்ஸ்லேயும் மாடிஃபிகேஷன் ஆகுது. பாருங்கள், அதுலேயும் ஸ்டோரேஜ் பண்ணுது. பாருங்கள், டியூபரஸ் ரூட்டு,
fasciculated root, nodulous root, moniliform root, or bedded root, or annulated root அப்படின்னு 5 வகையாக இருக்கிறது. பாருங்க ஃபஸ்ட்டு ஒன்று டியூபரஸ் ரூட். பாருங்க இப்போமியா பட்டேட்டஸ், அதாவது சீனி கிழங்குன்னு சொல்லுவாங்க, இல்லை சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. தீஸ் ரூட்ஸ் ஆர் ஸ்வெல்லன் வித்தவுட் எனி டிஃபினிட் ஷேப். ஒரு ஷேப், இப்போ நீங்கள் சீனி கிழங்கு இல்லை சக்கரவள்ளி கிழங்கு பார்த்துருப்பீங்க, ஒரு ஷேப்பே இருக்காது. ஆனால் வந்து அங்கெல்லாம் என்ன இருக்குதுன்னா அந்த அந்த அது அது என்னது ஃபுட் வந்து ஸ்டோரேஜ் ஆகிருக்கிறது. டியூபரஸ் ரூட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் சிங்லி அண்ட் நாட் இன் கிளஸ்டர். இது வந்து அந்த ஸ்வெல்லன் மாதிரி ஒரு மாதிரி ஸ்வெல்லனாக இருக்கும், பட் வந்து அங்கே ஸ்டோரேஜ் ஆகிருக்கு ஃபுட்டு. எக்ஸாம்பிள் இப்போமியா பட்டேட்டஸ். அடுத்து fasciculated root. These roots arise in cluster from the base of the stem. Example டாலியா, asparagus. டாலியாவிலே அஸ்பராகஸ்லையும் பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் வந்து கிளஸ்டராக இருக்கும். அட் தி பேஸ் ஆஃப் தி ஸ்டெம்லேருந்தே அது வந்து ரூட் அரைஸாக இருக்கும். அங்கே பேஸ்லேயே வந்து கிளஸ்டராக ஃபார்ம் ஆகிருக்கும், பட் ஸ்டோரேஜ் ஃபுட்டும் இருக்கும். அது வந்து எக்ஸாம்பிள் டாலியா, அஸ்பராகஸ். இதுக்கு பேர் fasciculated ரூட்னு பேர். அடுத்து நாடுலூஸ் ரூட், நாடியூல். நீங்கள் சின்ன இந்த லெக்யூமினஸ் பிளான்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, நாடியூல்ஸ் இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. அதான் பாருங்கள். இன் திஸ் டைப் ஆஃப் ரூட் ஸ்வெல்லிங் அக்கர்ஸ் ஒன்லி நியர் தி டிப். ஸ்வெல்லிங் இருக்கும், அங்கங்கே ஸ்வெல்லிங் இருக்கும், வீக்கம் மாதிரி இருக்கும் ரூட்டில் தான். அதுக்கு பேர் தான் இந்த நாடுலூஸ்னு பேர். நாடியூல்ஸ் நீங்கள் லெக்யூமினஸ் வந்து லெக்யூமினஸ் பிளான்ட்டில் நாடியூல்ஸ் இருக்கிற மாதிரி இதில் இருக்குது. பாருங்க எக்ஸாம்பிள் மரண்டா, ஆரோ ரூட். அடுத்து கர்க்குமா, அமடா, மேங்கோ ஜிஞ்சர், கர்க்குமா, லாங்கா, டர்மரிக், இதிலெல்லாம் அந்த மாதிரி இருக்கிறது. அடுத்து மொனிலிஃபார்ம் ரூட். These roots swell at frequent intervals, giving them a bedded appearance. Example vitis, protulaca, mamadica. பாருங்க, விட்டிஸ், புரோட்டுலக்கா, மமாடிகா, சரன்ஷியா. இந்த தாவரங்களில் ரூட்ஸ் வந்து ஸ்வெல்லாக இருக்குது சில இடங்களில். அட் ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸ் விட்டு கொஞ்சம் ஒரு இடம் விட்டு கொஞ்சம் அப்புறம் வீக்கம் அப்படி இருக்குது. அதுக்கு பேர் தான் மொனிலிஃபார்ம் ரூட்னு பேர். அடுத்து வந்து அனுலேட்டட் ரூட். தீஸ் ரூட்ஸ் ஹாவ் சீரீஸ் ஆஃப் ரிங் லைக் ஸ்வெல்லிங்ஸ். இங்கேயும் ஸ்வெல்லிங் இருக்குது, ஆனால் ஒரு ரிங் லைக் ஸ்வெல்லிங்காக இருக்குது ஆன் தி அதர் சர்ஃபேஸ் ஆஃப் தி ரெகுலர் இன்டர்வல்ஸ். எக்ஸாம்பிள் சைக்கோர்ஷியா. அதாவது ஐபேக்னு ஒரு தாவரம். இந்த தாவரத்தில் அந்த ரூட்ஸ் வந்து அப்படி இருக்குது. இது எல்லாமே ஸ்டோரேஜ் ஃபுட்டு தான். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் லெசன். யூ வில் see next class.